SBI PO எக்ஸாமுக்கான லாஸ்ட் ப்ரீ டிப்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. இதில் நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டியது ஐடி கார்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஆல் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் தான் நம்ம கொண்டு போகணும். 4 கிட்ட கொண்டு போங்க ஃபார் சேஃப்டிக்காக. ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல், அதோடைய ஜெராக்ஸ், எக்ஸ்ட்ரா ஐடி ப்ரூஃப், அதோடைய ஜெராக்ஸ், எக்ஸ்ட்ரா ஆல் டிக்கெட் ஒரு செட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரு ஆல் டிக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போங்க. சரி வாங்க நம்ம எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்தவரை ஈஸியாகவும் இருக்கும், மாடரேட்டாகவும் இருக்கும், டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? 3 நாளைக்கு மேலே எக்ஸாம் நடக்குது. அப்போ நிறைய ஷிஃப்ட்ன்றதால நம்ம ஷிஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அட்டெம்ப்ட் இருக்கணும். கொஸ்டின் செலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கணும். ஆப்டிடியூட்னா நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அப்ராக்சிமேஷன், இது எது ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் கண்ணில் படுதோ அதை அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து டிஐயில் 1 or 2 கொஸ்டின்ஸ் சுற்றி கேட்டிருப்பாங்க. பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நிறைய பெருசாக கேட்குறாங்க அப்படின்னா டைம் கன்சியூமிங் ஸ்கிப் பண்ணிவிட்டு பெஸ்ட் கொஸ்டின்ஸை மட்டும் அட்டன் பண்ணுங்க. இருக்கக்கூடிய எல்லா டிஐ கொஸ்டினும் அட்டன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 5-6 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 4 கொஸ்டின் கூட போதுமானது தான். ஓகேங்களா? லேட்டர் பார்ட்டில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அர்த்தமெட்டிக் சம்ஸை செலக்டிவாக சூஸ் பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் அட்டன் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ஸில் அட்டன் பண்ணுங்க அர்த்தமெட்டிக். ஓகேங்களா? ஸோ ரீசனிங், டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், கோடிங், டீகோடிங், இது எது கண்ணில் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசில், ஓகேங்களா? ஆர்டரிங் பசில்னு ஒன்று இருக்குது. இந்த ரேங்க் பேஸ் பண்ணியிருக்கோம். இதை ரெண்டையும் உங்களுடைய ப்ரையாரிட்டி தான். பசில் அட்டன் பண்ணிட்டு இது அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை இது அட்டன் பண்ணிட்டு பசில் அட்டன் பண்ணாலும் சரி, உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி. எக்ஸாமில் லாஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ் இருக்குல்ல, அந்த டைமில் 1 மார்க் மிஸ்செலேனியஸான மீனிங்ஃபுல் வேர்டு, அப்புறம் வேர்ட் ஃபார்மேஷன், பேர் டெஸ்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் லாஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸில் அட்டன் பண்ணுங்கள். டைம் சேவ் பண்ண லாஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் பஸ்ஸில் அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கிலீஷை பொறுத்தவரை ஆஸ்பிரண்ட்ஸ் வேர்ட்ஸ்லாம் மேட்ச் த காலம், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்டால் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். பேராஜம்பிள் கேட்டால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேராஜம்பிளை ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கிரிப்டில் பேராஜம்பிள் இருக்குது. நீங்கள் பேராஜம்பிளை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்கோர் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் கிளாஸ். ஒருவேளை பேராஜம்பிள் கஷ்டமாக இருக்கு, உங்களால் கிராக் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் இதில் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருங்க. அப்புறம் ஃபில்லர்ஸ் அண்ட் கிளாஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இந்த ஆர்டரில் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சியில் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், டேரெக்டாக கேட்கக்கூடிய ஆர்சி கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு கிராமர் வந்தால் எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கரெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் போங்க. இது ரெண்டுத்தில் சென்டென்ஸ் கரெக்ஷன் கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்கும். அப்புறம் இன்டைரக்ட் போங்க. உங்களுக்கு எரர் கிராமர் வராது அப்படின்னாக்கல நீங்கள் டைரெக்டாக ஆர்சியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் இந்த கிராமர் பாட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஆர்டர். ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி, மாடரேட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நார்மலைசேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன அட்டன் பண்ணிட்டு வரீங்களோ அதுதான் குட் அட்டெம்ப்ட். இந்த ஆர்டரில் ப்ராப்பராக டைமை யூட்டிலைஸ் பண்ணி அட்டன் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக கிராக் ஆகிடும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆர்டரை. இந்த ஆர்டரில் தான் அட்டன் பண்ணணுன்றது கிடையாது. இது 3ம் ஒரு ஒரு கோர்வை. அதில் எது பார்த்தாலும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடணும். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு கோர்வை. அதில் எது பார்த்தாலும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடணும். அதே மாதிரி இது இந்த ரவுண்டில் இருக்கிறது போல ஒரு கோர்வை. அதில் எது பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த டாபிக் தான் கிடையாது, இதெல்லாம் செட்டாக இருக்குது. இந்த செட்டில் எதுக்கு கிடைச்சாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாக இருக்கும் எக்ஸாம் எல்லாம். அதுக்கு தான் இந்த ஆர்டர். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.